வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த டிவி நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தது. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டிவி ஆன் ஆகுது, சவுண்ட் வரல, பிக்சர் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு கம்பெனி டிவி கிடையாது, சைனா சோனி டிவி. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். புதுசாக பழகிருந்தா இந்த டிவி ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பாடமாக உங்களுக்கு தெரியும். அதனால் நான் இந்த டிவி ரிப்பேர் பண்ணுறதை கவனமாக பார்த்து தெரிஞ்சுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டிவி பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துட்டேன். இங்கே வந்து ரெட் லைட் எரியுது. இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது பச்சை லைட் எரியுது, பிளிங்கிங் ஆகுது. ஆனால் டிவிகளை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. படமோ வெளிச்சமோ பேக் லைட்டோ எதுவுமே எரியலன்னு நினைக்கிறேன். நம்ம கைட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துட்றேன். இப்போ இந்த டிவி நம்ம வந்து பவர் சப்ளை செக் பண்ணுவோம். எப்படி பவர் கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும். அதாவது மதர் போர்டு 12 வோல்ட் வரணும். டிவி ஆன் பண்ண உடனே டிஸ்பிளேக்கு 12 வோல்ட் வரணும். இப்போ 12 வோல்ட் வந்து டிஸ்பிளேக்கு ஆன் பண்ண உடனே 12 வோல்ட் வந்துடுது. இப்போ அடுத்தது பேக் லைட் எதுவுமே எரியல. பேக் லைட்டு போகிற சப்ளை பார்த்திங்கன்னா கரெக்டாக 120 வோல்ட் வருது. இப்போ வந்து டிரைவர் கரெக்டாக வேலை செய்யுது. அதாவது பவர் சப்ளை கரெக்டாக இருக்குது, செகண்டரி கரெக்டாக இருக்குது. 24 வோல்ட்டு வந்து இங்கே ஆன் பண்ண உடனே கிட்டத்தட்ட 120 வோல்ட்டு வருது. 120 வோல்ட் வரும். சில மாடலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குறையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்வெர்ட்டர் மாதிரி. லோடு எடுத்தால் மட்டும் தான் அந்த சப்ளை கண்டினியூவாக வரும். லோடு எடுக்கலனா இது கிட்டத்தட்ட வந்து குறைஞ்சி போய் 30 வோல்ட் 35 வோல்ட்டில் இல்லை 24 வோல்ட் வரும் நிற்கும். இதான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் வேலை செய்யுது. 12 வோல்ட் வந்து டிஸ்பிளேக்கு வருது. பேக் லைட் பார்த்தீங்கன்னா 120 வோல்ட் சப்ளை போகுது. அப்போ வந்து போர்டுக்குள்ளே ப்ராப்ளம் கிடையாது, பேக் லைட் தான் ப்ராப்ளம். பேக் லைட் எப்படி செக் பண்ணு இப்போ அடுத்தது சொல்கிறேன். இது ஒரு அசம்பிள் டிவி. அதாவது சோனிக்கு ஒரிஜினல் சோனி கிடையாது. இது வந்து அசம்பிள் டிவி. அசம்பிள் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து அசம்பிள் போர்டு தான். ஆனால் இதுக்கு போட்டுற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எல்ஜி போர்டு போட்டிருக்காங்க. எல்ஜி டிஸ்பிளே போட்டிருக்காங்க. எல்ஜி டிஸ்பிளே வந்து டீக்கானு டிஸ்பிளே டபுள் காப்பு உள்ள எல்ஜி டிஸ்பிளே. அசம்பிள் டிவி சில பேர் சொல்லுவாங்க கம்பெனி டிவியோட ரொம்ப நாளைக்கு ஓட மாட்டுது, அசம்பிள் டிவி வந்து ரொம்ப நாளைக்கு ஓடுதுன்னு சொல்கிறாங்க. இது காரணம் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணும்போது நல்லா குவாலிட்டியான டிஸ்பிளே போட்டு குவாலிட்டியான பேக் லைட் போட்டு தான் செக் பண்ணுவாங்க, அதாவது ரெடி பண்ணுவாங்க. அதனால் சில டிவி வந்து பார்த்திங்கன்னா சில டிவியில் பார்த்தீங்கன்னா கம்பெனி டிவியில் இந்த ஷீட் வந்து 3 ஷீட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் சைனா டிவியில் வந்து சில டிவியில் வந்து ஒரே ஷீட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் இது ஒரு போதுமான அளவு தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரே ஷீட்டு தான். சில டிவியில் 3 ஷீட் இருக்கும், இது ஒரே ஷீட்டு தான் இருக்குது இதில். அதனால் ஒன்றும் படம் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் படம் பார்க்கறது ஒரு மாதிரியாக தெரியுமா இருக்கும். இதில் வந்து 1 2 3 4 5 6 இப்போ வந்து 6 எல்இடி போட்டிருக்காங்க, 3 ஸ்டிப்பு. ஒரு எல்இடி பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்டு. அப்போ வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டிப்பு வந்து 18 வோல்ட் எடுக்கும். அப்போ 3 ஸ்டிப்பு வந்து கணக்கு பண்ணிங்க. இதில் ஒரு எல்இடி ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம இது வந்து அதை மட்டும் மாற்றக்கூடாது, ஃபுல்லாக 3ஐயும் மாற்றணும். சேர்த்து மாத்திரம் தான் லைஃப் கிடைக்கும். இதில் வந்து ஒரு ஸ்டிப்பு மட்டும் தான் எரியுது. இந்த லைட் வந்து 1 2 3 4 5 6 லைட் எரியுது. ஆனால் இந்த ஸ்டிப் எரியல, இன்னொரு ஸ்டிப் எரியல. இப்போ பேக் லைட் வந்து 3 பேக் லைட்டு மாற்றிட்டேன். அதாவது சாம்சங், எல்ஜி, சோனி எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரிஜினலாக கிடைக்கும் எல்இடி. அதாவது
சைனா டிவி பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாடல் வரும். அதாவது அதனால் அதுதான் போடணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற மாடலு கிட்டத்தட்ட ஒரு 10-20 எல்இடி இது. இந்த எல்இடியுமே அதுக்கு இந்த எல்லா எல்இடியும் இது சூட்டபிள் ஆகலை. அதாவது இந்த சைனா டிவி பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாடல் வரும். அதாவது டிவி மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். இதை வந்து எல்இடி வந்து அதே தான் எல்இடி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சப்போஸ் நம்ம எல்இடி சேஞ்ச் பண்ணியிருந்தா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இடம் கூட மாற்றி போட்டுக்கலாம். ஆக மொத்தம் லைட் மட்டும் எரிஞ்சா போதும். லைட் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டும் எரிஞ்சிடுது. அதனால் இந்த டிவியில் வந்து பேக் லைட் மட்டும் தான் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ நான் பேக் லைட் வந்து 3 ஸ்டிப்பு மாற்றிட்டேன். தூசெல்லாம் இருந்தாக்கா அந்த தூசு வந்து டிவியில் வந்து கருப்புறப்பாக தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தூசெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். பேக் லைட் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து செட் பண்ண போகிறோம். டிஸ்பிளே போடும்போது இந்த ஸ்லீவ் தான் முக்கியமாக கவனிக்கணும். அதாவது இந்த ஸ்லீவை விட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அழுத்தும் போது உடஞ்சிடும். இந்த ஸ்லீவ் இதை இருக்கு பாருங்கள், இது 2, இந்த 2 கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். சப்போஸ் இந்த கார்னர் மேலே டிஸ்பிளே தூக்கி வச்சிட்டிங்கன்னா ஃபிட் பண்ணும்போது டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும், டிஸ்பிளே உடஞ்சிடும். அப்புறம் டிஸ்பிளே நீங்கள் தான் வாங்கி போகிறதா இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து பேக் லைட் மாற்றிட்டு டிஸ்பிளே மாற்றும் பொழுது இந்த கார்னர் கரெக்டாக தான் பார்த்துக்கணும். இந்த கார்னர் தான் மெயின். இந்த கார்னர் கரெக்டாக லாக் ஆகலாம். நீங்கள் டிஸ்பிளே மாற்றும் போது கண்டிப்பாக உடையத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து. சில டிவியில் வந்து ஸ்லீவ் இருக்கும், இந்த டிவியில் வந்து கிளாஸ் இருக்குது. இந்த ஒரு எல்லா டிவிலையும் இப்படி தான் இருக்கு நினைக்காதீங்க. ஒரு டிவிக்கு வந்து மாறும். இதேமாதிரி அசம்பிள் டிவிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேஃப்டி கொடுப்பாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் திடீர்னு உடச்சிட்டாங்கன்னா அவங்க டிவியை சேல் பண்ணும்போது கம்மியாக தான் சேல் பண்ணியிருப்பாங்க. உடச்சா உடனே மறுபடியும் வேறு டிவி கொடுக்க முடியாது. அதனால் அவங்க சேஃப்டிக்காக இது மாதிரி வந்து கிளாஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இந்த எஃப்எம்சி போடும்போது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த எஃப்எம்சி வந்து கரெக்டாக போடணும். இந்த எஃப்எம்சி மாற்றி போட்டிங்கன்னா சில டிவியில் வந்து இந்த காப்பு எரியது வாய்ப்பு இருக்குது, டீக்கான் கூட வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எஃப்எம்சி மட்டும் கரெக்டாக போடணும். இதுதான் வந்து மெயின். மாறி வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒன்று ஷார்ட் ஆகிடும். ஷார்ட் ஆச்சுனாக்கா டிஸ்பிளேவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டீக்கானும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கவனமாக போடணும். இந்த ஜாக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக படிக்கணும். இது சரியாக ஒரு பக்கம் படிஞ்சு ஒரு பக்கம் படிக்கலாம். பட்டன் ஒர்க் ஆகுது, சென்சர் ஒர்க் ஆகுது. அதனால் இந்த ஜாக் வந்து கரெக்டாக தான் பார்த்துக்கணும். சப்போஸ் டிஸ்பிளே மாற்றும் போது இந்த எல்விஎஸ் கேபிளை மாற்றினீங்கன்னா இந்த எல்விஎஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து போடணும். ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயர் ப்ளஸ்ஸு, எம்டிஆர் இருக்குது பார்த்திங்கன்னா மைனஸு. ப்ளஸ் மட்டும் மாற்றினா போதும், ப்ளஸ்ஸை மட்டும் செக் பண்ணால் போதும். இப்போ டிவி ஸ்க்ரூ போடும்போது சும்மா 2-3 ஸ்க்ரூ மட்டும் போட்டுட்டு டிவி ஆன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபுல் ஸ்க்ரூ போட்டு செக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 ஸ்க்ரூ போட்டு செக் பண்ணிவிட்டு சவுண்ட் வருதா படம் வருதான்னு பார்க்கணும். இப்போ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா பேக் லைட் வந்து ஒரு ஸ்டிப்பு ரிப்பேர் ஆகிருந்து. நான் வந்து 3 ஸ்டிப்பு மாற்றிட்டேன். இப்போ பேக் லைட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு டிவி எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ மட்டும் போடலை. ஸ்க்ரூ ஏன் போடலாம் பார்த்தீங்கன்னா வேறு எதனா ப்ராப்ளம் எதாவது பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டாக வந்து ஸ்க்ரூ போடணும். இப்போ சும்மா செக் பண்ணுறதுக்காக நான் 2-3 ஸ்க்ரூ போட்டுவிட்டு டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நேற்று போட்ட வீடியோவில் கமெண்டில் பார்த்துருந்தேன், இது மாதிரி போகிற வீடியோ நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சிட்டு இருக்குது சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து செட்டப் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரூம் தான் வந்து செட்டப் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதனா வீடியோ போடணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பூஜிகா.